நம்ம கடைசியாக போட்ட வீடியோ பார்த்துட்டு தாமரையோட டேங்கை கழுவு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கழுவி ஊற்றிருந்தீங்க. அவங்களுக்காக இப்போ நான் டேங்கை கழுவுறதா முடிவு பண்ணிட்டேன். கழுவுறதுக்கு முன்னாடி டேங்கை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா கழுவி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. அப்பப்போ வாட்டர் மட்டும்தான் மாற்றுவேனே தவிர இந்த டேங்கை ப்ராப்பராக கழுவுனதே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதை கழுவி. அதனால் சுத்தமாக கழுவி பலன்னு மாற்ற போகிறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம தாமரையோட வீட்டில் லைட்டு பீஸாக போய் பல நாட்கள் ஆகுது. அவனுக்கு புதுசாக ஒரு பெரிய லைட்டு வாங்க போகிறோம். அப்புறம் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வாங்க போகிறோம். இப்போதைக்கு ஒரு ஜிலேபி சினங்கள் மட்டும்தான் இருக்குது. வேறு ஏதாவது ஒன்று வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன வாங்குறதுன்னு கடையில் போய் முடிவு பண்ணிக்கலாம். கடைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மீன் மக்களே, எனக்கு இவனை பார்த்தோன்னே இவனை தான் வாங்கன்னு முடிவே பண்ணிட்டேன். அப்புறம் கடைக்காரர் சொன்னார் கொஞ்சம் வெயிட் பண்ணி இவன் எப்படி ஃபுட்டு சாப்பிட்றான்னு பார்த்துட்டு வாங்கினாரு. ஆனால் அவனை பார்த்தோன்னே தான் முடிவாச்சு. இவன் அப்படியே ஆக்ரோஷத்தன்மை அதிகமாக இருக்குது. நம்ம தாமரைக்கு நேர் ஆப்போசிட் மக்களே. தாமரை யாரையுமே கடிக்க மாட்டான். ஆனால் இவன் விட்டு விளாசுறா. கண்டிப்பாக இவன் நமக்கு வேணாம், நம்ம குடும்பத்துக்கு இவன் செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு வேகமாக லைட் எல்லாம் வாங்கிக்கிட்டு மீன் தொட்டியை கழுவுற வேலையை ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கணும். ரொம்ப நாளாச்சு தண்ணி எடுத்தாங்க பாருங்க. தண்ணி எடுக்கிறனால நம்ம தாமரைக்கு சுத்தமாக பிடிக்காது. வேற வழியே கிடையாது. வேகமாக தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணியை வெளியே எடுக்கிற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொட்டியை நல்லா தேய்ச்சி கழுவணும். இங்கே பாருங்க பாசம் எப்படி பிடிச்சிருக்குன்னு. பல வருஷமா பிடிச்ச பாசம் போகவே மாட்டேங்குது. ஸ்க்ரப்பரை வாங்கி அதை போட்டு தேய்ச்சி பார்த்தேன். அப்போவுமே சுத்தமாக போகல. நானும் என்னென்னத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் கத்தியும் எடுத்துட்டேன். கத்தியை போட்டு கரன்னு சுரண்டியும் பார்த்துட்டு அப்பவும் போக மாட்டேங்குது. இதுக்கு மேலே வேற வழியே இல்லைன்னு ஆசிட் எடுத்துட்டேன். ஆசிட் எடுத்து கொஞ்சமாக துணியில் தேய்ச்சி அப்படியே டேங்கில் தேய்ச்சோன்னா விறுவிறுன்னு அந்த உப்பு கரையெல்லாம் போயிடும். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டியை நல்லா கழுவியாச்சு. இப்போ லைட்டை மாட்ட வேண்டிய நேரம். லைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்து வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். இதுதான் நான் வாங்கின லைட்டு. கிட்டத்தட்ட 3 அடி நீளம் இருக்கு. அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக லைட் எல்லாத்தையும் மாட்டி இப்போ லைட்டை போட்டு பார்த்து பாருங்க பலன்னு இருக்கு. நம்ம தாமரையும் ஜிலேபி மீனும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஒழுங்கா கழுவலன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. இப்படி இருந்த டேங்கை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கழுவி இருக்கேன்.